ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், Thursday மினி விளாக் பார்க்கலாம். நேற்றே நான் லஞ்சுக்கு மீன் வரும் சமைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வரல. இன்றைக்கி காலையிலே மீன்கார அண்ணா வந்துட்டாங்களா. நாட்டு மீன் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. என்னன்னு தெரியல, கொஞ்ச நாளாகவே கடல் மீனே எடுத்துகிட்டு வர மாட்டுறாங்க. இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வராங்க. கடல் மீனுன்னா அப்பாவுக்கு சங்கரா மீன் மட்டும்தான் சாப்பிடுவாங்க, வேறு எந்த மீனுமே சாப்பிட மாட்டாங்க. அதனாலே வாங்கலான்னு பார்த்தா அது வரல. க்ளீன் பண்ணிவிட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி எனக்கு சமைக்கிறப்பவே ஒன்று தோணுச்சு. மாமியார் மருமகளுக்குள்ளே பிரச்சனைன்னு ஸ்டார்ட் ஆகுறது அது கிச்சன்லேருந்து தான் இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா அவங்க மருமகள் வேறு வீட்டிலேருந்து வராங்க. அவங்க குக் பண்ணுறது வேற ஒரு ஸ்டைலில் இருக்கும், இவங்க பண்ணுறது வேற ஒரு ஸ்டைலில் இருக்கும். அப்போ அவங்க என்னென்னா, எங்கள் வீட்டில் நான் இப்படி தாம்மா சமைப்பேன், நீயும் இதை மாதிரி பழகிக்கோ, இந்த டேஸ்ட் தான் எல்லாருக்கும் பிடிக்கும், இல்லை இதை மாதிரி நீ பழகிக்கோ, அந்த மாதிரி எதுனா சொல்லலாம். அந்த மாதிரியும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் பக்கத்துலேயே நிற்பாங்க. நம்ம சமைக்க சொல்கிறாங்கன்னா சொல்லிவிட்டு அவங்க போய் ரெஸ்ட்டு கூட எடுக்கலாம். ஆனால் அது மாதிரி எடுக்கிறது இல்லை. நம்மளை சமைக்க சொல்லிவிட்டு அவங்க ஃப்ரீயாக கூட இருக்கலாம். இப்போ என்னெல்லாம் நீ குக் பண்ணாத, நீ போய் இரு நான் குக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வேலை மிச்சம்னு நான் போய் நிம்மதியாக உட்காந்துருப்பேன். ஆனால் அந்த மாதிரியும் பண்ண மாட்டாங்க. நம்ம குக் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு பொருளை எடுக்க இப்படி திரும்புகிறப்ப ஊற வச்சிருக்க புளியை எடுத்து குழம்புல ஊற்றிடுறது, அப்புறம் மிளகாத்தூள் அள்ளி போட்டுறது. அப்போ நம்மளோட குழம்பு டேஸ்ட்டே மாறிடும். நம்ம பண்ணுற டிஷ் டேஸ்ட்டே மாறி இருக்கும். சமைக்க தெரியாதவங்களா இருந்தால் கூட பரவாயில்ல, சமையல் நல்லாவே தெரிஞ்சு நல்லாவே சமைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அவங்க பண்ணுற சமையல் ஒரு ஸ்பாயில் ஆகிட்டு டேஸ்ட்டு நல்லா இல்லாமல் இருந்தால் அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய மருமக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு மினி விளாக்ல பார்க்கலாம். பாய்.